தமிழுக்கு வணக்கம். நான் தமிழை காப்போம் குழுவின் துணைத் தலைவர் கனகராஜ். தமிழை தாய்மொழியாக கொண்ட எனது உறவுகளுக்கு எனது வீர வணக்கம். முகவரியை தொலைத்துவிட்ட தமிழ் மக்களே, உங்களை மீட்டெடுக்கவே இந்த காணொளி. உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் சொல்கிறார், எந்த மொழி வாயிலிருந்து போய்விடுகிறதோ, எந்த மொழி நாவிலிருந்து நழுவிடுகிறதோ அந்த மொழி செத்து விடுகிறது என்பது வரலாறு. வரலாற்றையும் மொழியும் மறந்து அதிகமாக அழிந்து கொண்டிருக்கும் தமிழனே, நம் மொழி காத்திட உங்கள் குழந்தைகளை ஆயுதமாக்குங்கள். தமிழ் பள்ளியை தேர்வு செய்து. ஒரு மொழி சிதைந்தால் ஒரு இனம் அழியும். இது உலக வரலாறு. ஒரு இனம் அழிந்து கொண்டிருக்கும் ஒரு இனத்தை மீட்டெடுப்பதை விட உலகத்தில் தலை சொந்த புரட்சி இருக்க முடியாது. அதற்காக ஆயுதம் படுங்கள், ரத்தத்துன்னு சொல்ல. நம் மொழி காத்திட, நம் இனம் காத்திட தாய் பள்ளியை நாடுங்கள். தமிழ் பள்ளியை தேர்வு செய்யுங்கள். நம் தலைவர் சொல்கிறார், எதுவரை உன் இனம் மீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை நம் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். உலகில் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் அவமானகரமானது. ஆனால் இங்கே தமிழன் கேட்குறான், தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்று. தமிழ் படிக்காவிட்டால் மொழி, இனம், முகவரி, முகம், அடையாளம் இவையெல்லாம் இழந்து அடிமையாய் திரிவாய். அடிமையாக திரியும் உனக்கு சோறு ஒரு கேடா? அடிமையாக திரியும் உனக்கு உணவு உண்ணி உயிர் வாழ்ந்து என்ன பயன்? ஒஸ்மின் சொல்கிறார், எப்போது தாய்மொழி விட்டு பிறமொழி படிக்கப் போனோமோ அந்நொடி அடிமையானோம் என்று. இந்த உண்மையை அறிந்தவர் யாரும் பிற இனப்பள்ளி நாடி செல்வதில்லை. இந்த உண்மையை அறியாதவர் யாரும் தாய்மொழி பள்ளி நாடி வருவதில்லை. தமிழா, இந்த நாட்டில் நம் மொழி வாழ வேண்டும் என்றால் உன் நாக்கில் வாழ வேண்டும். நாக்கில் வாழாத மொழி எப்படி நாட்டில் வாழாது. அதனால் நம் மலேசிய நாட்டில் நம் இனம் நிலையான இனமாக நிலைத்து வாழ்ந்திட தமிழ் பள்ளியை நம் தேர்வாகட்டும். தாய்மொழி காத்திட தமிழ் பள்ளியை தேர்வு செய். மீண்டும் சொல்கிறேன், தாய்மொழி காத்திட தமிழ் பள்ளியை தேர்வு செய். வாழட்டும் நம் இனம் மொழி. தமிழ் பள்ளி நம் தேர்வாகட்டும். நன்றி, வணக்கம்.